வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி, குரோதி வருடம் ஆடி மாதம். ஆடி மாதத்தில் இது 24ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் ஹஸ்தம், திதி வளர்பிறை பஞ்சமி, யோகம் அமிர்த சித்த யோகங்கள். இன்று கும்பராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்றைய விசேஷங்கள்: இன்றைய தினம் கருட பஞ்சமி, நாகபஞ்சமி. இன்று கருட பஞ்சமி, நாகபஞ்சமி, 4வது ஆடி வெள்ளிக்கிழமை. நாளைய விசேஷம்: நாளைய தினம் ஷஷ்டி விரதம். நாளைய விசேஷம் ஷஷ்டி விரதம். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. குளிகை காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை நல்ல நேரங்கள்: காலை 6 மணி முதல் 9 மணி வரை, காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை, இரவு 8 மணி முதல் 11 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் குரு, கடகத்தில் சூரியன் புதன், சிம்மத்தில் சுக்கிரன், கன்னியில் சந்திரன் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய தினம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சமி. இதை கருட பஞ்சமி, நாக பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள் விலகுவதற்கான ஒரு பஞ்சமி தினம்தான். அதனால் இன்றைக்கி பெருமாள் ஆலயம் சென்று வாருங்கள், கருடனை வணங்குங்க, நாகத்தை வணங்குவது சிறப்பு. பஞ்சமி என்றால் வாராகிக்கு சிறப்பு. அதனால் இன்றைக்கி நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு விசேஷமான ஒரு நாள். தெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். நாகத்தோடு இருக்கக்கூடிய அம்மனை வணங்கலாம். அதனால் இன்றைக்கி பஞ்சமி ரொம்ப விசேஷமான பஞ்சமி. மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் குரு இருப்பது என்பது சிறப்பு. அது ஒரு சிறப்பான பலன். 4க்குடைய கிரகமும் புதனும், அதாவது புதன் அப்படிங்கிறவர் 6க்குடையவர், 4க்குடையவர் சந்திரன், பரிவர்த்தனை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பான பலன். அதனால் தைரியமாக இருப்பீங்க, நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க, எதிரிகள் விலகிச் செல்வார்கள், மறைமுகமாக தொந்தரவு கொடுத்தவர்கள் விலகிச் செல்லக்கூடிய ஒரு நேரம். வெற்றி உங்கள் பக்கம், வெற்றிக்கான நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் சேரும். ப்ரமோஷன் உண்டு. இப்போ உங்களுடைய பதவி உயர்வுக்கான நேரம் இது. உங்களுக்கான பதவி உயர்வுக்கான நேரம். இங்கே இப்போ தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தொழிலில் ஒரு விரிவாக்கம் ஏற்படும். தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய நேரம். புதிய தொழில் தொடங்கக்கூடிய நேரம். நல்ல நாள். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 4க்குடைய கிரகம் புதன் 2ஆம் இடத்தில் இருப்பது ஒரு யோகம். 2, 4க்குடைய கிரகங்கள் பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை என்பது உங்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு நன்மையை செய்யும். தாய் வழி உறவுகளால் நன்மை. தாய் மாமனால் ஆதாயம். தாயாருக்கு இது நலமான நாள். உங்கள் தாயாருக்கு நலமான நாள். இது ஒரு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய நாள். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும். சில பேருக்கு வாய்க்கு ருசியான உணவுகளை சாப்பிடக்கூடிய அதிர்ஷ்டம் ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். கடகராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி சந்திரன் 3ஆம் இடத்தில் கேதுவோடு இணைவது அப்படிங்கிறது ஒரு தோஷம். ஆனால் ராசிக்குள்ளே இப்போ புதன் இருக்கார். புதனும் சந்திரனும் பரிவர்த்தனை. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல நாள் தான். சில நல்ல செய்திகள் காதில் விழும். நல்ல செய்திகள் காதில் விழும். அது உங்களுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு செய்தியாக இருக்கும். எதிர்பார்த்த செய்தியாக இருக்கும். கடல் கடந்து சென்று வருவதற்கு சில வாய்ப்புகள் வரும். விசா கிடைக்கலாம். வெளிநாடு சென்று வருவதற்கான ஒரு யோகம் ஏற்படும். ஒரு யோகமான நாள். மனதில் நிம்மதி வரும். ரொம்ப நாளாக இருந்த ஒரு துயரம், கஷ்டமெல்லாம் போய் ஏதோ மனதில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள் நல்ல நாள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு ராசிக்குள் சுக்கிரன் ராசிக்குள் இருக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். கரையில் நிறைய பண நடமாட்டத்தை பார்க்க போகிற நேரம் இது.
லிக்விட் கேஷ். இப்போல்லாம் வந்து பண நடமாட்டமே கிடையாது. எல்லாமே நம்ம ஃபிசிக்கல் டிரான்சாக்ஷன்லாம் போய் எல்லாம் ஆன்லைனில் டிரான்சாக்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனாலும் பணத்தை கையில் பிடிச்சு பார்த்து, அதை முகர்ந்து, அதை தடவி பார்த்து, கையில் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். இப்போது வருமானம் பல விதத்தில் வரும். இரட்டிப்பு வருமானம் வரக்கூடிய நேரம் இப்போது. விவசாயிகளுக்கு இது யோகமான நேரம். விவசாய பொருட்களை வாங்கி விற்கக்கூடியவர்களுக்கு நல்ல நேரம் இது. அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நேரம், நல்ல நாள் இது. கன்னி ராசிக்காரர்களுக்கு சந்திர பகவான் உங்கள் ராசியை கடக்கக்கூடிய இந்த நேரம். கேது ராசிக்குள் ஏற்கனவே இருக்கார். இந்த நேரத்தில் சந்திரனும் கிடக்கும்போது கொஞ்சம் மனம் அழுத்தமாக இருக்கும். இப்போது மனதில் ஏதோ ஒரு பாரம் எழும். தேவையில்லாத பழைய விஷயங்களை சிந்திச்சு அதனால் கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்று ஆலயம் சென்று வருவது சிறப்பு. தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. உங்களுடைய இஷ்ட தெய்வம், குலதெய்வம், வழிபாட்டு தெய்வத்தை வணங்குவது சிறப்பு. கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து நிதானித்து செயலில் இறங்க வேண்டிய நாள். துலா ராசிக்காரர்களுக்கு 8ஆம் இடத்தில் செவ்வாய் குரு, 7-2 கூடிய கிரகம் செவ்வாய். அவர் குருவோடு இணைந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் பணவரவு இப்போ நிறையா இருக்கும். எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் எதிர்பார்க்காத இடத்திலிருந்தும் பணவரவு வரும். உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்தில் இருக்கார். அதனால் அது ஒரு மிகப்பெரிய யோகம். செல்வ நிலையில் ஒரு மாறுதல் ஏற்படும். வீட்டிற்கு தேவையான பொருட்கள் வந்து சேரும். நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் புதன் அமர்ந்திருப்பது ஒரு யோகம். 9 கூடிய கிரகம் 11ஆம் இடத்தில். 11-9 கூடிய கிரகங்கள் பரிவர்த்தனை. அதனால் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 11ஆம் இடம் வலுப்பெற்று காணப்படுகிறது. 11ஆம் இடத்தில் கேது சந்திரன். அதனால் விநாயகர் வழிபாடு, ஆலயம் இந்த மாதிரி போயிட்டு வர மாதிரி சூழ்நிலை ஏற்படும். நிறையா பேருக்கு ஆன்மீக சுற்றுலா சென்று வருவதற்கான வாய்ப்பு உண்டு. கடவுள் வழிபாடு அந்த மாதிரியான விஷயங்களில் நிறைய ஆதாயம் கிடைக்கும். வருமானம் நிறையா வரும். சில பேர் இந்த பில்கிரிமேஜ் டூரை அரேஞ்ச் பண்ணக்கூடியவர்கள், அதே தொழிலாக கொண்டவர்கள் இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போது இரட்டிப்பு லாபம் கிடைக்கும். தந்தை சார்ந்த உறவுகளால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நேரம். தந்தை வழி உறவுகளால் நன்மை நடக்கக்கூடிய நாள், நல்ல நாள். தனுசு ராசிக்காரர்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி சந்திரன் இப்போது 10ஆம் இடத்தில் இருக்கார். அது ஒரு யோகம். அது கேதுவோடு போய் அவர் அஸ்தங்கமானதுனால இப்போ விபரீத ராஜ யோகங்கள்லாம் ஏற்படும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். 8ஆம் இடத்தில் சூரியன் புதன் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார்கள். அதனால் நல்ல படிக்கக்கூடிய நாலேஜ் ஏற்படும். இப்போ சில மதிநுட்பமான படிப்பெல்லாம் எடுத்து படித்து இப்போ நீங்கள் அதில் ஒரு நல்ல ஒரு மார்க் வாங்கக்கூடிய நேரம். இல்லைனா உங்களுடைய புத்தி கூர்மை, சாதுரியமான உங்கள் புத்தி கூர்மையால் நிறைய படித்து நீங்கள் மனசில் இப்போ அதை ஒரு ஸ்டாக் மாதிரி சேர்த்து வச்சுப்பீங்க. எப்போ எந்த இன்டர்வியூக்கு போனாலும் சரி, எதை எப்போ கேட்டாலும் உங்களால் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி நாலேஜ், அங்கே ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. அதில் உங்களுடைய நாலேஜை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. இந்த நாள் நல்ல நாள். மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் புதன் சூரியன், 8ஆம் இடத்தில் சுக்கிரன். 8ஆம் இடத்திலிருந்து ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுவதால் பண வருமானம் நிறையா வரும். இந்த சுக்கிரன் சனி பகவான் பார்வை அப்படிங்கிறது ஒரு நல்ல பார்வை தான். அதனால் பணவரவு ஏற்படும். குடும்பம் அமையும். குடும்பத்தில் இருந்த சலசலப்பெல்லாம் சரியாகி இப்போது நல்லிணக்கமான சூழ்நிலை ஏற்படும். குடும்ப உறவுகளால் ஆதாயம் கிடைக்கும். உங்களுடைய உற்றார் உறவினர்கள், சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய நேரம். சொந்த பந்தங்களால் நன்மை ஏற்படக்கூடிய நேரம், நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு உங்களுடைய பழைய நண்பர்கள், நீண்ட நாள் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பழைய நண்பர்களை சந்திக்கக்கூடிய நேரம் ஏற்படும் இன்றைக்கி. அதே மாதிரி புதிய நபர்களையும் சந்திப்பீங்க. அந்த நபர்கள் உங்களுக்கு வாழ்நாள் நண்பர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். புதிய மனிதர்களை சந்திப்பீங்க. அந்த புதிய மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பார்கள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். இந்த நாள் உங்களுக்கு யோகமான நாள். கொஞ்சம் செலவுகள் ஏற்படும். செலவுகளுக்கான நாளும் கூட. மீனராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானாதிபதி சந்திரன், அவர் 7ஆம் இடத்தில் கேதுவோடு இருக்கார். அதனால் எதிர்மறையான எண்ணம் கொண்டவர்களை சந்திக்க நேரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இன்றைக்கி யாரை சந்திக்கிறோம், எங்கே சந்திக்கிறோம், எப்போ சந்திக்கிறோம். ஆஃபீஸில் கூட இன்றைக்கி யாராவது மீட்டிங் ஏதாவது இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டிய நாள் இது. கொஞ்சம் உங்களுக்கு மத்தியம பலனுக்குரிய நாள் தான். சில தடை தாமதங்களுக்கு பிறகு தான் இந்த நாளில் சில விஷயங்களை நீங்கள் சாதிக்க முடியும். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். மத்தியம பலனுக்குரிய நாள்.